கூட சுத்தா மாமி. அமைச்சேன். நம்ம நேத்தி படிச்சதுதான் அது ஆக்சுவலா. ஆண்களுக்கு புரியுற மாதிரி இருந்தது. So that I wanted to tell. Thank you for everybody. Thank you. ஓகே, 17வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸ்ரத்தா த்ரய விபாக யோகம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல நான் சொன்ன மாதிரி சாஸ்திரம்னு ஒண்ணு, ஸ்ரத்தைன்னு ஒண்ணு. சோ அதுல ஸ்ரத்தை இல்லாதவா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றவா, அதே அதர் வே ரவுண்டு, அப்புறம் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்றவா, ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாதவா, அந்த மாதிரி 4 கேட்டகரி பீப்புளுடைய மனிதர்களுடைய இலக்கணம் என்ன, அவா நிலைமை என்ன, அவா எந்த குணத்தை உடையவர்களாக இருக்கா, அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிண்டே வர. இப்ப அந்த ஸ்ரத்தை என்ன ஸ்வரூபமோ அதே ஸ்வரூபத்தை தான் அந்த மனிதன் அடையறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ரஜோ தமோ குணம் சாத்விக குணம், அந்த குணம் எல்லாம் அந்த ஸ்ரத்தை அந்த டைப்ல இருந்தா அதே குணத்தை அவனும் அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 இது எடுத்துட்டவர், யஜ்ஞம், தானம், வேற என்ன, ஆகாரம், இன்னொன்னு தவம். இந்த 4ஐயும் அவர் எடுத்துண்டு ஒவ்வொன்னுலயும் சாத்வீகம்னா எப்படி இருக்கும், ரஜோகுணம்னா எப்படி இருக்கும், தாமசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி நம்ம பார்த்தது உணவு முறைகளை பத்தி பார்த்தோம். சாத்வீக உணவு, அதாவது சாத்வீக குணம் கொண்டவர்கள் எந்த மாதிரி உணவை விரும்புவார்கள் அப்படின்னு பார்த்தோம். பால், சர்க்கரை, அந்த மாதிரி இனிப்பு வகை, அதுக்கப்புறம் கீரை, பழம், கோதுமை, அரிசி, அந்த மாதிரி இது, அப்புறம் நெய், வெண்ணெய், அந்த மாதிரி இது உடம்புக்கு பலம் கொடுக்க கூடியது, அழுகல் அந்த மாதிரி இல்லாம சுத்தமாக இருக்கக்கூடிய உணவு, இதையெல்லாம் சாத்வீக உணவுல சேர்த்தா. அதுக்கப்புறம் மத்த இந்த சுவைகள்லாம் இருக்கு இல்லையா, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, காரம், அது மாதிரி ஒரு அதிகமான சூடு, அதாவது நாக்குக்கு தேவை, அவ்வளோ ஆசை உடம்புல இருக்கு நம்மளுக்கு, நாக்குக்கு தேவை, ஆனா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சோம் கார சாரமா சாப்பிட வேண்டியது, மிளகாவை வச்சு அரைக்க வேண்டியது, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கண்ணுலயும் மூக்குலயும் ஜலம் வடியும் இருந்தா கூட அந்த நாக்குக்கு அந்த காரம் கேட்கும். அந்த மாதிரி சாப்பிடுறதெல்லாம் ரஜோ குணம் படைத்தவர்களுடைய விரும்பிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தாமச குணம் உடையவர்களுடைய விரும்பிய உணவுன்னு பார்த்தோம்னா அவ சொல்றது அந்த பழம் முழுக்க பழுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபுல் டைம் கொடுக்காம அதை பறிச்சு சாப்பிடுறது, அரவை முக்கா பழுத்த பழம் அந்த மாதிரி சாப்பிடுறது, அது மாதிரி காஞ்சு போன பழங்கள், அதாவது சாரே இல்லாத அந்த பழங்கள், கரும்பு, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது. அதுக்கப்புறம் அசைவம், முட்டை, இதெல்லாம் சாப்பிடுறது. அப்புறம் இந்த மது அருந்துதல், சாராயம், கள்ளு, சிகரெட்டு, லொட்டு லொஸ்கு, இதெல்லாம் இது பண்றது, இதெல்லாம் தாமச குணமுடையவர்கள் இந்த பொருட்களை எல்லாம் ரொம்ப விரும்புறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 உணவு முறைகளையும் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம யாகங்கள் 3 வகை, இது மாதிரி சாத்வீக குணமுடையவர்கள் எந்த மாதிரி யாகத்தை விரும்புவார்கள் அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சாத்வீக யாகத்தினுடைய இலக்கணத்தை பார்க்க போறோம். தாரிணி மியூட் போடுங்க. அபலாகாங்ஷிபிர் யஜ்ஞஹ, யஜ்ஞோர்க்கு யஜ்ஞஹ பண்ணிக்கோங்க. விதி திருஷ்டோ ய இஜ்யதே, யஷ்டவ்ய மேவேதி மனஹ சமாதாய ச சாத்விகஹ. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. நமஸ்காரம். அபலாகாங்ஷிபிர்யஜ்ஞஹ, अपलाकाङ्क्षिभिर्यज्ञः विधिदृष्टो य इज्यते, विधिदृष्टो य युज्यते,
यष्टव्यमेवेति मनः यष्टव्यमेवेति मनः समाधाय स सात्विकः समादाय स सात्विकः अपलाकाङ्क्षिभिर्यज्ञः विदितृष्टो य युज्यते यष्टव्यमेवेति मनः समादाय स सात्विकः अपलाकाङ्क्षिभिर्यज्ञः विदितृष्टो य युज्यते यष्टव्यमेवेति मनः சமாதாய சாத்விகः. ஓகே, சோ சாத்வீகமான யாகம் அப்படிங்கிறது எது அப்படின்னா வேதத்திலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கு. எந்தெந்த வர்ணத்தார் எந்தெந்த ஆசிரமத்தார் என்ன மாதிரி எல்லாம் யாகம் செய்யலாம் அப்படின்னு சில விதிகள் அதுல அழகா கிளீனா சொல்லியிருக்கு. அதை அப்படியே பின்பற்றி பற்று இல்லாம செய்யப்படுகிற அந்த யாகம் தான் சாத்வீக யாகம் அப்படின்னு சொல்றார். சோ வேதத்திலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கும் அந்தந்த வர்ணாசிரமத்துக்கு ஏற்றபடி செய்யக்கூடிய யாகம், அதுவும் பற்றற்று செய்யக்கூடிய அந்த யாகம் தான் சாத்வீக யாகம். சோ பயனை எதிர்பார்க்காமல் அந்த பயன்கிறத கம்ப்ளீட்டா தியாகம் பண்ணக்கூடிய யாகம் தான் சாத்வீக யாகம். சோ பயன் இல்லைங்கிறது ஒண்ணு, சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இந்த ரெண்டையுமே சேர்த்து பண்றதுதான் சாத்வீக யாகம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ராஜச யாகம்னா என்ன, எப்படி அப்படின்னு சொல்றான். அபிசந்தாய து பலம் தம்பார்த்த மபி சைவ யத் இஜ்யதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். லக்ஷ்மி நாராயணன் மாமி. அபிசந்தாய து பலம் அபிசந்தாய து பலம் தம்பார்த்தமபி சைவ யத் தம்பார்த்தமபி சைவ யத் இஜ்யதே பரத ஸ்ரேஷ்ட இச்யதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். அபிசந்தாய து பலம் தம்பார்த்தமபி சைவ யத் இஜ்யதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். அபிசந்தாய து பலம் தம் பார்த்தமபி சைவ யத் இச்யதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். ஓகே, சோ அந்த ராஜச யாகம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த யாகம் பண்றவா அத ஸ்ரத்தையோட பண்ண மாட்டா. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன், அதுல இந்த டைப் 2ன்னு சொல்லலாம். ஸ்ரத்த கிடையாது, வெறும் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது, ஸ்ரத்தையே இல்லாம பண்றது. சோ அவ பண்றதுல ஒரு ஸ்ரத்தையும் இருக்காது. ஜஸ்ட் உலகத்தார் எல்லாரும் நம்மள ஆஹா இவன் எப்படி பண்றான் பாரு, யாகம் பண்றான் பாரு அப்படின்னு நினைக்கணுங்கிறத மட்டும், தன்னை மதிக்கணும், தன்னை புகழணும், ஆஹா அவ்வளோ ஜோரா பண்றான் பாரு அப்படின்னு நினைக்கணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளுக்காக, அந்த பகட்டுக்காக யாகம் பண்றதுதான் இந்த ரஜோ குணம். அதாவது பேர் புகழுக்காக மட்டும், ஸ்ரத்தையெல்லாம் அவ ஸ்ரத்தையா பண்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்மள ஆஹா ஓஹோன்னு சொல்லணுங்கிறதுக்காக பண்ற அந்த யாகம். அதே மாதிரி அவ பற்றோட தான் பண்றா. இந்த ராஜச யாகம்ங்கிறது நான் நன்னா இருக்கணும், எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கணும், என் மனைவி மக்கள்லாம் நன்னா இருக்கணும், எனக்கு நிறைய பெருமை கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும், எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக செய்யற யாகம் தான் ராஜச யாகம் அப்படின்னு இலக்கணம் கொடுக்கிறா. மூன்றாவதா இப்போ தாமச யஜ்ஞம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற. இது அந்த டைப் 4. இவ அந்த தாமச யஜ்ஞம்
சாஸ்திரத்தையும் ஃபாலோ பண்றது இல்ல, ஸ்ரத்தையும் கிடையாது, ஏனோ தானோன்னு பண்றது. அதுதான் இந்த தாமச யாகத்துல வரும். விதிஹீன மஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீன மதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. லலிதாமணி மாமி. விதிஹீனமசிருஷ்டான்னம் விதிஹீனமசிருஷ்டான்னம் மந்திரஹீன ஒரு வாட்டி நம்ம கிளாஸ் மறந்து போயிடுதா? மந்திரஹீனமதக்ஷிணம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. தாமசம் பரிசக்ஷதே. விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. பரிசக்ஷதே ச சொல்லக்கூடாது, ச. ஓகே, சோ இதுலயே கிளீனா கொடுத்திருக்கான். விதி ஹீனம். ஹீனம்னா விதினா என்ன? சாஸ்திரத்துல கூர்ணத்துக்கு மீறி செய்யறது. அதாவது அதுல சொல்லாதது, சாஸ்திரத்துல சொல்லாததை செய்யறது, அது மாதிரி சாஸ்திரத்துல சொன்னதுக்கு மீறி செய்யறது. இதையெல்லாம் அதாவது சாஸ்திரத்தை அவமானப்படுத்துற மாதிரி தான் இஷ்டத்துக்கு தோணுனபடி பண்றதுதான் விதிஹீனம். அஸ்ருஷ்டான்னம் அப்படின்னா ஒரு யாகம் பண்ணினா அதுல அன்னதானமும் ஒரு பார்ட். பட் அவ அந்த அன்னதானம் இல்லாத ஒரு யாகம் பண்றது, அதான் அஸ்ருஷ்டானம் அப்படிங்கிற. மந்திரஹீனம் நம்மளுக்கே தெரியும், மந்திரத்துல தப்பும் தவறுமா மந்திரம் சொல்ல வேண்டியது. அதாவது ஒரு அலட்சியம், அத ஒழுங்கா சொல்லணும் அது இதுன்னு இல்லாம சும்மா நானும் சொல்றேன் பேர் வழின்னு தப்பும் தவறுமா சொல்றதுதான் மந்திரஹீனம். அதக்ஷிணம், தட்சணை கொடுக்காம செய்யற அந்த யாகம், அதான் அதக்ஷிணம். ஸ்ரத்தா விரஹிதம், கொஞ்சமோ ஸ்ரத்தை இல்லாம வெறும் ஒரு பகட்டுக்காகவும் மதிப்பு திமிருக்காகவும் அகங்காரத்தினாலையும் செய்யப்படும் அந்த யாகம். இதெல்லாம் தான் இந்த தாமச யாகத்தினுடைய இலக்கணம். ஓகேவா? சோ இது மாதிரி எல்லாம் பண்ணவே படாது. சாஸ்திரத்துக்கு கம்ப்ளீட்டா அகெயின்ஸ்டா பண்றது, அதே மாதிரி அன்னதானம் இல்லாம பண்றது, மந்திரங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தி தப்பு தப்பா சொல்லிண்டு, அதாவது சொல்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் ஆமாப்போ அப்படின்னு இப்ப சொல்ற பாருங்க, அதெல்லாம் தான் இந்த தாமச யாகத்தினுடைய இலக்கணம். தட்சணை கொடுக்காம பண்றது, ஸ்ரத்தை இல்லாம பண்றது, அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ மூணாவது, இப்போ உணவு பார்த்துட்டோம், யாகம் பார்த்துட்டோம். அடுத்தது தவம். தவமும் இந்த 3 விதமான தவம், சாத்வீக தவம், ரஜோ தவம், தாமச தவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி தவம்னா என்ன அப்படிங்கறதையே முதல்ல சொல்றார். ஒரு 3 ஸ்லோகத்துக்கு 4 ஸ்லோகத்துக்கு அத முதல்ல பார்க்கலாம். தேவ த்விஜ குரு பிராஜ்ஞ பூஜனம் சௌச்ச மார்ஜவம் பிரம்மச்சர்ய மஹிம்சா ச ஷாரீரம் தப உச்யதே. சாரி மேம். ஓ லதா சுரேஷ் மாமி. உள்ள போயிட்டா யாகத்துக்குள்ள. தேவத்விஜ குரு பிராஜ்ஞ தேவத்விஜ குரு பிராஜ்ஞ பூஜனம் சௌச்ச மார்ஜவம் பூஜனம் சௌச்ச மார்ஜவம் பிரம்மச்சர்யம் அஹிம்சா ச
ब्रह्मचर्यमहिंसा च शारीरं तप उच्यते शारीरं तप उच्यते देवद्विजगुरु आ? ஷரீரம் தான் இருக்கு. ஷரீரம். शारीरं मम्मी சரி, நான் மாத்தி. தேங்க்ஸ். देव மாத்தி விட்டோமா அத? சரீரம் இருக்கும். शारीरं तप उच्यते. சொல்லுங்க மாமி. லதா சுரேஷ் மாமி சொல்லுங்க. देवद्विजगुरु प्राज्ञ पूजनं शौचमार्जवं ब्रह्मचर्यमहिंसा च शारीरं तप उच्यते देवद्विजगुरु प्राज्ञ पूजनं शौचमार्जवं ब्रह्मचर्यमहिंसा च शारीरं तप उच्यते. Okay. So Deva, Dvija, Guru, Prajna. அதாவது தெய்வத்தை, தேவங்கிறது நம்ம தெய்வத்தை, த்விஜனா அந்தணர்கள் பிராமணர்கள், குருங்கிறது சான்றோர்கள் பெரியோர்கள் குருமார்கள், பிராக்ஞ ஞானிகள் இவாளை பூஜிக்கிறது. தவத்தினுடைய இலக்கணத்தை இங்க சொல்றா. சோ இந்த மாதிரி தெய்வங்களை, பிராமணர்களை, பெரியோர்கள் சான்றோர்களை, ஞானிகளை பூஜிக்கிறது. அதுக்கப்புறம் சௌச்சம் ஆர்ஜவம் அப்படின்னு சொல்ற, அதாவது தூய்மையும் நேர்மையும் இருக்கணும். அந்த தவத்துல தூய்மை நேர்மை இருக்கிறது. பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்றது. அஹிம்சை, அஹிம்சைனா பிறருக்கு துன்பம் இழைக்காமல் இருக்கிறது. அந்த மாதிரி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி உடலால் செய்யக்கூடிய தவம் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? அதாவது தவம்ங்கிறத இங்க நிறைய இது நம்ம உடம்பால செய்யக்கூடிய அந்த தபஸ் பண்றோம் இல்லையா, அதனுடைய இலக்கணம். அதுக்கப்புறம் நம்ம சொற்களால் செய்யக்கூடிய அந்த தவம், அத பத்தியும் சொல்ல போறா. அந்த மாதிரி தபஸுங்கிற அந்த தவம்ங்கிறதோடைய இலக்கணமே அவ்வளோ அழகா சொல்லியிருக்கா. சோ இப்ப உடம்பால செய்யக்கூடிய அந்த தவத்தை பத்தி தான் சொல்றா. தெய்வத்தை பூஜிக்கிறது, அந்தணர்களை பூஜிக்கிறது, ஞானிகளை பூஜிக்கிறது, அது மாதிரி பெரியோர்களை பூஜிக்கிறது, அது மாதிரி தூய்மையோடையும் நேர்மையோடவும் அஹிம்சை முறையில் பிரம்மச்சரியத்தோடு செய்யக்கூடியதுதான் உடலால் செய்யப்படுகின்ற தவம் அப்படின்னு அந்த தவத்துக்கு இலக்கணத்தை சொல்றான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. அடுத்தது நான் சொன்ன மாதிரி வாக், அதாவது நம்மளுடைய சொல், அந்த தவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றான். அனுத்வேக கரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் ச யத் ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ வாங்மயம் தப உச்யதே. லதா மாமி. அனுத்வேகரம் வாக்கியம் अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् सत्यं प्रियहितं च यत् स्वाध्यायाभ्यसनं चैव स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तप उच्यते. वाङ्मयं तप उच्यते. अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तप उच्यते. अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तप उच्यते. சோ அந்த தவம் அதுல அந்த சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரோட மனசையும் புண்படுத்துற மாதிரி இருக்கப்படாது. அந்த சொற்கள் சொல் யாரோட மனத்தையும் புண்படுத்த கூடாது, யாரையும் நம்ம கோள் முற்ற கூடாது, யாரையும் அந்த சொற்களால் நிந்திக்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அதுதான் அனுத்வேகரம் வாக்கியம் அப்படின்னு.
அதே மாதிரி சத்தியம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெறும் உண்மையை அப்படியே பேசுறது, நடந்ததை நடந்தபடி அப்படியே சொல்றது, அந்த சொல் அதுதான் சத்தியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பிரியஹிதம், அதாவது நம்ம பேசுறது ரொம்ப இனிமையான சொற்களா இருக்கணும். அது மத்தவாளுக்கு ஹிதம், அதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரியாக இருக்கணும். பேசும்போதே ஒரு கடுன்னு பேசக்கூடாது. சில பேர் மனசுல ஒன்னும் இருக்காது, ஆனா வார்த்தைகள் அந்த சொற்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது மத்தவாளை புண்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம மத்தவாளுக்கு ஹிதத்தை தரும் வகையில் பேசுறது அப்படின்ற. அது மாதிரி யாரையும் அவமதித்து சொல்லக்கூடாது, கடுக்கடுப்பா பேசக்கூடாது, குத்தி காட்டி பேசுறது, அலட்சியமா பேசுறது. அது மாதிரி ஒருத்தர் யாராவது நம்மள்ட்ட பேச வந்தா அதை அவமதிச்சு பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அன்பாகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் நேர்மையாகவும் பேசணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு இது இருக்கக்கூடாது, அதுல ஒரு துவேஷமோ பொறாமையோ ஒரு பகைமையோ எதுவுமே இல்லாம வெறும் அன்பு இருக்கணும், கனிவு இருக்கணும், அதுல அந்த மங்களமான சொற்களா இருக்கிறது, அதுதான் ஹிதம் அப்படின்னு சொல்றேன். புண்படுத்துற மாதிரியே பேசப்படாது, இதமான சொற்கள், மாசற்ற பேச்சா இருக்கணும் அப்படின்னு. அத சொல்லிட்டு ஸ்வாத்தியாய அபியசனம் அப்படின்னா என்னன்னா, அவ தகுதிக்கு ஏத்த மாதிரி, அதாவது வர்ணாசிரமத்துக்கு ஏத்த மாதிரி வேதம், ஸ்மிருதி, புராணம், ஸ்தோத்திரம் அதையெல்லாம் படிக்கிறது, பகவானுடைய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பகவானுடைய பிரபாவத்தை படிக்கிறது, நாமங்களை ஓதுகிறது, கீர்த்தனங்களை பாடுறது, இது எல்லாமும் பண்றது. சோ இதெல்லாம் தான் சொல்லால் செய்யக்கூடிய தவம். மெயின் என்ன, பிறருக்கு நம்ம ஹிதம் தரும் வேலை இதுல முறையில பேசுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். யாரையும் மனச கஷ்டப்படுத்தக்கூடாது நம் சொற்களால், அதுதான் சொல்லால் செய்யக்கூடிய தவம் அப்படின்னு சொல்றேன். சரியா? சோ உடலால் செய்யக்கூடிய தவம்னு நம்ம பார்த்தோம் முதல்ல, சொல்லால் செய்யக்கூடிய தவம்னு ரெண்டாவதா பார்த்தோம். இப்போ மூணாவதா மனசால் செய்யக்கூடிய தவம், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றார். இது மூணுத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தவத்து, சாத்விக தவம் எப்படி, ரஜோ தவம், தாமச தவம், இது மூணையும் சொல்ல போறேன். சோ இப்ப மனத்தவம் பத்தி சொல்ல போறேன். மன பிரசாத சௌமியத்வம் மௌன மாத்ம வினிகிரஹ பாவ சம்சுத்தி ரித்யேதத் தபோ மானச முச்யதே. மகாலட்சுமி மேம். நமஸ்காரம் மேம். மனః பிரசாத சௌமியத்வம் மன பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம வினிகிரஹ மௌனமாத்ம வினிகிரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் பாவ சம்சுத்திரித்யேதத் தபோ மானச முச்யதே. தபோ மானச முச்யதே. சொல்லவா மேம்? மன பிரசாத மன பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம வினிகிரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் தபோ மானச முச்யதே. மன பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம வினிகிரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் தபோ மானச முச்யதே. ஓகே, சோ மனசால செய்யக்கூடிய தவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற. முதல்ல மன பிரசாத, அதாவது உன் மனசு தெளிவா இருக்கிறது, கொஞ்சமும் நல்ல உள்ள மனசு மகிழ்ச்சி ததும்ப தூய்மையா இருக்கிறது, அதுதான் மன பிரசாத. சௌமியத்துவம், அதாவது மனசுல
எப்போதும் அமைதியா இருக்கிறது. அதாவது எந்த ஒரு கெட்ட எண்ணமோ அவளை எப்படியாவது நம்ம பீட் பண்ணணும், நான் முதல்ல வரணும், அந்த பொறாமையோ இல்ல அவளை ஹிம்சிக்கிறது, மத்தவளை ஹிம்சிக்காம மனசால கூட, இது எல்லாமே நான் சொல்றது சொற்கள் இல்ல, மனசால அந்த இது இல்லாம இருக்கிறது. எப்போதும் மனசு அமைதியா இருக்கிறது, அதுதான் சௌமியத்துவம். மௌனம், மௌனம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். மௌனமா இருந்தோம்னா என்ன, சதா அந்த பிரம்மம், அந்த பகவானுடைய நாமங்கள் கீர்த்தனங்கள் ஜபம் அப்படின்னு மனசு எப்போதும் அதுலயே லயிச்சு இருக்கிறது, எப்போதும் அந்த பிரம்மத்தை மட்டுமே சிந்திச்சுன்னு இருக்கிறது. அதுதான் மௌனம்ல சேரும். ஆத்ம வினிகிரக, மனசு கொஞ்சமும் சஞ்சலம் அடையாம இருக்கிறது. சஞ்சலம்ங்கிறத ஃபுல்லா ஒழிச்சு கட்டிட்டு மனசை தன் வசப்படுத்திக்கிறது, அதுதான் ஆத்ம வினிகிரக. பாவ சம்சுத்தி, அதாவது நம்ம மனசுல இருக்கிற அந்த வெறுப்பு விருப்பு இதெல்லாம், அப்புறம் அந்த தேவையில்லாத கவலை, விரோதம், பிறருக்கு தீங்கு நினைக்கும் அந்த மனப்பான்மை, அதெல்லாம் இல்லாம இருக்கிறது. அதெல்லாத்தையும் நம்ம களைஞ்சிட்டாலே நம்ம மனசுல நிறைய நல்ல பண்புகள் மட்டுமே பாக்கி இருக்கும். இந்த கெட்டதையெல்லாம் களைஞ்சிடுத்துன்னு நினைச்சுக்கோங்க, மனசுல இருக்கிற அந்த கொஞ்சோண்டு நல்லது பெருசா தெரியும். அதான் அந்த நற்பண்புகள் மட்டுமே இருக்கிறது, அதுதான் பாவ சம்சுத்தி. அப்படி பண்ணும்போது என்ன, கெட்டதெல்லாம் மனசை விட்டு எடுத்துட்டோம்னா தூய்மையாயிடுறது உங்களுடைய மனசு. அந்த உள்ள தூய்மை தான் பாவ சம்சுத்தி. இது எல்லாம் தான் நம்மளுக்கு மன தவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மனத்தவம்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு தூய்மை, மன மகிழ்ச்சி, அமைதியா இருக்கிறது, பகவானையே சதா நினைச்சுண்டு ஜபிச்சுட்டு இருக்கிறது, கொஞ்சமும் அந்த மனசுல இருக்கிற அந்த கெட்டதை எல்லாத்தையும், அந்த பொறாமையோ அந்த என்னென்ன சின்ன சின்ன அந்த கெட்ட இது இருக்கோ அதை எல்லாத்தையும் வெளியில நீக்கிட்டு உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கிறது, இதுதான் மனத்தவம் அப்படின்பா. சோ உடல் தவம், சொல் தவம், மனத்தவம். தபஸ்ல இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா? அவ்வளோ அழகா சொல்லியிருக்க கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு. இப்போ தவத்தினுடைய இலக்கணம் இப்படிதான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சோ தபஸ்னா நம்மளுக்கு இப்போ என்ன அப்படின்னு தெரியும். சோ நம்ம உடனே இப்போ தவம் பண்றான்னா வெறும்னா அப்படியே இது சமாதி நிலையில உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிண்டு கையை இப்படி வச்சுட்டு இந்த முத்திரையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுதான் தபஸ்ன்னு இல்லை. நம்ம சொல்லாலையும் தவம் பண்றோம், மனசாலையும் தவம் பண்றோம், உடலாலையும் தவம் பண்றோம். இது இத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம தபஸ் பண்றதா அர்த்தம். வெறும் உடம்ப மட்டும் வச்சு மனசுல அத்தனை விகாரங்கள் இருந்ததுன்னா அது தபஸ் கிடையாது. இப்போ சாத்வீக தவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அத சொல்ற. ஸ்ரத்தையா பரையா தப்தம் தபஸ் தத் த்ரிவிதம் நரைஹி அபலாகாங்ஷிபிர் யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே. மகேஸ்வரி மேம். ஸ்ரத்தையா பரயா தப்தம் श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः तपस्तत्त्रिविधं नरैः अफलाकाङ्क्षिभिर्युक्तैः अपलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते. सात्विकं परिचक्ष्यते. श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः अपलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्ष्यते. श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः अपलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्ष्यते. சோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 விதமான தவம், உடல் தவம், சொல் தவம், மனத்தவம். இந்த 3 விதமான தவங்களையும் பயன் கருதாது கடைபிடிக்கிறது தான் சாத்வீக தவம் அப்படின்னு சொல்ற. அதாவது எந்த ஒரு சுகபோகத்துக்கு ஆசைப்பட்டோ இல்ல
என்னோட இந்த கஷ்டம் தீர்ந்து போனோம் அந்த மாதிரி ஒரு பயனை கருதியோ செய்யாத தவம், நிஷ்காமமாக செய்கின்ற அந்த தவம், அதுதான் சாத்வீக தவம் அப்படின்னு சொல்றான். இந்த 3 தவத்தையும் எந்த பற்று மேல ஆர் அந்த பயன் மேல பயனை கருதாமல் செய்கிற தவம் தான் சாத்வீக தவம். சரியா? எனக்கு இது கிடைக்கணும், இது கிடைக்கணும்னு பண்றது, அது மாதிரி என் கஷ்டத்தை தீக்கணும்னு பண்றது, ரெண்டுமே இருக்கப்படாதுன்ற வெறும் பகவானை நினைச்சு பண்ற தவம் தான் சாத்வீக தவம். அடுத்தது ராஜச தவம். எப்படி? ராஜசனாலே நம்மளுக்கு தெரியும், ஆசை. சோ இதுல கிளீனா நம்மளுக்கு தெரியும், ஏதாவது பயனை கருதி பண்ணக்கூடிய தவம். சத்கார மான பூஜார்த்தம் தபோ தம்பேன சைவ யத் கிரியதே ததிஹ புரோக்தம் ராஜசம் சல மத்ருவம். மைதிலி மாமி. சத்காரமான பூஜார்த்தம் சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவ யத் தபோதம்பேன சைவ யத் கிரியதே ததிஹ புரோக்தம் கிரியதே ததிஹ புரோக்தம் ராஜசம் சல மத்ருவம். ராஜசம் சல மத்ருவம். சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவ யத் கிரியதே ததிஹ புரோக்தம் ராஜசம் சல மத்ருவம். சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவ யத் கிரியதே ததிஹ புரோக்தம் ராஜசம் சல மத்ருவம். ஓகே, சோ ராஜச தவம்ங்கிறது எப்படின்னா, சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி பண்ணுவா. அந்த சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி பண்ற அந்த ஒரு தவம், விரதமாகட்டும் இல்ல உபவாசமாகட்டும், இது எல்லாமே அவ பயனை கருதி பண்றா. அது மாதிரி ஒரு பகட்டுக்காக பண்றா, எல்லாரும் நம்மள கொண்டாடணும் அப்படின்ற அந்த பெருமைக்காகவும் அதை எல்லாரும் புகழுக்காகவும் அத பண்றதுதான் ராஜச தவம் அப்படின்னு. சோ சாஸ்திரத்துல சொன்னபடி பண்ற, பட் அது நீ பயனை கருதி பண்ற. அதே மாதிரி பிறர் நம்மளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்தோட செய்யற தவம் எல்லாமே ராஜச தவம் அப்படின்னு சொல்றான். தன்னலம் கருதி பண்ற தவம் ராஜச தவம். அது பயன் கொடுக்குமா? கொடுக்காது. 3வதா தாமச தவம். கேட்கவே வேண்டாம், இருக்கிறதுலயே லீஸ்ட். மூட கிராஹே நாத்மனோ யத் பீடயா கிரியதே தபஹ பரஸ் யோத்சாதனார்த்தம் வா தத் தாமச உதாஹிருதம். நாந்தமன். மூடகிராஹேணாத்மனோ யத் மூடகிராஹேணாத்மனோ யத் பீடயா கிரியதே தபஹ பீடயா கிரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹிருதம் தத்தாமசமுதாஹிருதம். மூடகிராஹேணாத்மனோ யத் பீடயா கிரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹிருதம். மூடகிராஹேணாத்மனோ யத் பீடயா
क्रियते तपः परस्योत्सादनार्थं वा तत्तामस मुदाहृतम्. ஓகே. சோ இந்த தபஸ் தவம் தாமச தவம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமா, அதாவது அதனால ஒரு அது சாஸ்திரத்துல அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை. தானாவே ஒரு தபஸ் பண்றேன் அப்படின்னு தன்னோட உடலை மனதை எல்லாத்தையும் வருத்திண்டு பண்ணுவா. சில பேரு தபஸ் பண்ணுவா. இது என்னது முள்ளு மேல உட்கார்ந்து தபஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணுவா. சாஸ்திரத்துல அப்படிலாம் சொல்லவே இல்லையே தபஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணோன்னு. அது மாதிரி மரத்துல தலைகீழ தொங்கிண்டு தபஸ் பண்றேன்னு பண்ணுவா. இதெல்லாம் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டதே கிடையாது. தன்னையும் வருத்திண்டு தனக்குள்ள இருக்கிற அந்த அந்தராத்மாவையும் வருத்திண்டு அது மாதிரி அந்த எண்ணமும் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தபஸ் பண்றதெல்லாம் பிறருக்கு தீங்கு இழைப்பதற்காகவே பண்ணக்கூடிய தபஸ். இந்த அசுரர்கள்லாம் பண்ணுவாளே அந்த மாதிரி தபஸ் இதெல்லாமே தாமச தவத்துல சேரும். அதாவது சாஸ்திரத்தை மீறி தனக்கு தோன்ற மாதிரி நான் பண்றதுதான் தபஸ்ன்னு பண்றா பாருங்க. அது மாதிரி அவளோட எண்ணோட்டமும் பிறருக்கு தீங்கு இழைப்பதாக இருக்கும். இதெல்லாம் தான் தாமச தவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்தவாளை அவ எவ்வளவோ நம்ம கேள்விப்படுறோம். அவ மத்த யாரையாவது இப்ப இந்த தாந்திரீகம் எல்லாம் பண்றா பாருங்க, பிளாக் மேஜிக்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் தான். இந்த மாதிரி எதையாவது பண்ண வேண்டியது, அவ குலத்தோட அழிஞ்சு போகணும்னு மனசுல நினைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் இந்த கேட்டகரியில சேரும் தாமச தவம்ல. சோ 3 தவம் பத்தியும் பார்த்துட்டோம். முதல்ல பார்த்தது 3 உணவு, அப்புறம் 3 யாகம், அப்புறம் தவம். தவம் உடல் தவம், சொல் தவம், மனத்தவம் பார்த்தோம். அப்புறம் 3 விதமான தவம், சாத்விக ரஜோ தமோ தவம் பத்தி பார்த்தோம். இப்போ 4வது லாஸ்ட் ஒன் தானம். 3 விதமான தானத்தை பத்தியும் பார்க்க போறோம். இதுல இருந்தா நான் இன்னும் நோட்ஸே எடுக்கல, ட்ரை பண்றேன். தாத்தவ்ய மிதி யத் தானம் தீயதே நுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம். நாகலட்சுமி மாமி. தாத்தவ்யமிதி யத்தானம் தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதேனுபகாரிணே தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். ஓகே. சோ தானம், சாத்வீக தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வர்ணாசிரமத்துக்கு ஏத்த மாதிரியும் நம்மளுடைய சூழ்நிலை. சோ வர்ணாசிரமத்தை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம தானம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய இத பொருத்தம் இருக்கு இல்லையா. சோ இப்ப ஒரு ஏழை பிராமணனை போய் பணக்கார பிராமணனை மாதிரியே அவனாலையும் தானம் பண்ண முடியாது. சோ தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த தானம் அத பண்றது. தன்னுடைய சக்தி, யதாசக்தின்னு சொல்லுவா பாருங்க, தன் சக்திக்கு ஏற்றவாறு மத்தவாளுடைய நலனுக்காக செய்யப்படுற அந்த தானம், அதுதான் முதல்ல தாத்தவ்யம் இதி, தாத்தவ்யம் இதி அப்படின்ற தானம். அப்புறம் தேச காலே, அதாவது தேச காலத்தை பொறுத்து, அதாவது எந்த நேரத்துல எந்த இடத்துல என்ன பொருள் தேவைப்படுமோ
அதை நம்ம தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் துன்பப்படுறாளா, அங்க அவளுக்கு வேண்டிய சாப்பாடு, தண்ணி அதெல்லாம் கொடுக்கறது. அங்க போய் நான் இதை கொடுக்கறேன் அதை கொடுக்கறேன்னு தேவையில்லாத கொடுக்கறது இல்லை. சோ நேரம் காலம் பார்த்து என்ன தேவைன்னு பார்த்து கொடுக்கற அந்த தானம், அது சாத்வீக தானம். தக்க நேரத்துல அவளுக்கு தேவையானதை தானம் பண்றது. அது மாதிரி தகுதியானவர்களுக்கு தானம் பண்றது. சும்மா நான் தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறவளுக்கே அள்ளி கொடுத்துட்டேன், ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டா, பரிகாரம் சொல்லியிருக்கா நான் பண்றேன் அப்படின்னு இல்லாம, தகுதியானவர்களுக்கு, அதாவது ஒரு பசியில இருக்கிறவாளுக்கு நீ போய் சாப்பாடை கொடுக்கணும். நன்னா முட்டை முட்டை சாப்பிட்டு வந்தவளுக்கு இந்தா அன்னதானம் புடி அப்படின்னு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. தாகத்தோட இருக்கிறவாளுக்கு ஜலம் கொடுக்கணும், பசியோட இருக்கிறவாளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது மாதிரி ஒரு நோயால அவதிப்படுறவாளுக்கு நீ மருந்து தானம் பண்ணு, அதுவும் ஒரு அற்புதமான தானம் தான். அது மாதிரி யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கொடுக்கறது, அனாதைக்கு உதவி பண்றது. அது மாதிரி ஒன்னும் இல்ல, இது கூட ஒரு விதத்துல தானம் தான். ஒருத்தர் ரொம்ப பயந்துன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு நம்ம அனுசரணையா பேசி பயப்படாம இரு, நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு அந்த தைரியம் மூட்டுறோம் பாருங்கோ, அது கூட அந்த அபயம் கூட ஒரு தானம் தான் அப்படிங்கிறார். சோ யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம கொடுக்கறது அந்த தானம். அதுதான் தகுதியானவருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கொடுக்கும் தானம், தேச காலம் தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய தானம், சாஸ்திரத்துல தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய தானம். இது எல்லாம் தான் நம்மளுக்கு சாத்வீக தானத்துல சேர்த்தி. ஓகே, அது மாதிரி யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும், இன்னைக்கு நான் இதை உனக்கு கொடுக்கறேன் நாளைக்கு அவன் எனக்கு இதை கொடுப்பான்னு மனசுல நினைச்சுண்டு கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நீ செய்யணும் அந்த தானம். அதெல்லாம் தான் சாத்வீக தானத்துல சேர்த்தி. இப்போ அடுத்தது ராஜச தானம்னா எப்படி இருக்கும் அத பார்க்கலாம். யத் து பிரத்யுபகாரார்த்தம் பல முத்திஷ்ய வா புனக தீயதே ச பரிக்ளிஷ்டம் தத் தானம் ராஜசம் தீயதே ச பரிக்ளிஷ்டம், பரிக்ளிஷ்டமோட முடியறது, தத் தானம் ராஜசம் ஸ்மிருதம். நளினிகா, யத்து பிரத்யுபகாரார்த்தம் यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टम् दीयते च परिक्लिष्टम् तद्दानं राजसंस्मृतम्. तद्दानं राजसंस्मृतम्. தலைவர் சொல்றாரா? यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टं तद्दानं राजसंस्मृतम्. यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टं तद्दानं राजसंस्मृतम्. ராஜசம்ஸ்மிருதம், ராஜசம்ஸ்மிருதம் அதான் சொன்னேன். சொல்லிடுவா? இல்ல 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 வந்து. சோ ராஜச தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மன வருத்தத்தோட செய்யற தானமா. அது ஏன் மன வருத்தத்தோட செய்யறது அப்படின்னா, நம்மளுக்கு சில சமயம் சொல்லிடுவா, இந்த மாதிரி நீ பரிகாரம் பண்ணினாதான் இந்த மாதிரி எல்லாம் தானம் கொடுத்தா. சோ வேண்டா வெறுப்பா பண்றோம் பாருங்கோ, அதெல்லாம் தான் மன வருத்தத்தோட, அதாவது பண்ணிதான் ஆகணும்ன்ற அந்த கட்டாயத்துல பண்ற அந்த தானம்.
அது மாதிரி யாராவது வீட்டுல இருக்கிற பெரியவா வயசானவா யாராவது சொல்லிடுவா இந்த மாதிரி நீ பண்ணுன்னு. துளி கூட இஷ்டம் இருக்காது, ஐயோ பைசா எல்லாம் போறதே அப்படின்னு இருக்கும். அவ சொல்லிட்டாளேன்னு வேற வழி இல்லாம பண்றோம் பாருங்க, அதுதான் மன துயரத்தோட பண்ணக்கூடிய அந்த தானம். அடுத்தது கைமாறு எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த தானம். அதாவது இன்னைக்கு நான் அவளுக்கு ஏதாவது நான் தானம் பண்ணேன்னா எதிர்காலத்துல நம்மளுக்கு அவ ஏதாவது பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்த்து பண்றது. அது அந்த இது. அது மாதிரி நம்மளுக்கு தானம் கொடுக்கறதுலயே சில பேரு தனக்கு பிடிச்சவாளுக்கு மட்டும் தானம் கொடுக்கறது. இவ என் ஃப்ரெண்டு, இது எனக்கு அவளுக்கு மட்டும் பார்த்து கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றது. சோ அதெல்லாம் ஒரு கேட்டகரி. அது மாதிரி லாஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பயனை கருத்தில் கொண்டு தானம் பண்றது. இத பண்ணினா எனக்கு இது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பயனை கருதி, எனக்கு இது பண்ணா சொர்க்கம் கிடைக்கும்பா இந்த தானம் பண்ணா அப்படின்னு நினைச்சுட்டே நீ தானம் பண்றது. இது எல்லாமே தான் ராஜச தானத்துல நம்மளுக்கு சேரும். சரியா? மன வருத்தத்தோட செய்யறது, அது மாதிரி பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யறது, அது மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவாளுக்கு மட்டும் தானம் செய்யறது. நம்மளுக்கு தெரிஞ்சவா அறிஞ்சவா, உனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னா அவளுக்கு மட்டும் தானம். ஒருத்தர் பார்க்கவே கொஞ்சம் கோரமா இருக்கா, அவ ஐயா வேண்டாம் அப்படின்னு, அதெல்லாம் அந்த மாதிரி பாரபட்சம் பார்த்து செய்யற தானம். அது மாதிரி பயனை கருத்தில் கொண்டு செய்யக்கூடிய தானம். இத நான் அவனுக்கு கொடுத்தேன்னா அவன் என்ன நல்லா மதிப்பா அப்படின்னு நினைச்சு பண்றது. அது மாதிரி எனக்கு இந்த தானம் பண்ணேன்னா எனக்கு ஆஹா என்னோட இது இதுல வரும், எனக்கு அவார்டு கொடுப்பா, எனக்கு இந்த ட்ரஸ்ட்ல நல்ல பேர் கிடைக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சு, இந்த புகழ் ஏற்படும் நினைச்சு நம்மள கொண்டாடுவா, பத்திரிகையில எல்லாம் நம்ம பேர் வரும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே பண்றது. அது மாதிரி ஆஹா இது மாதிரி எனக்கு நான் தானம் எல்லாம் பண்ணேன்னா நாளைக்கு என் குழந்தை எல்லாம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப சௌரியமா போயிடும், இவன் எப்படியே பேர்பட்ட ஒரு தனவான் அப்படின்னு நினைச்சுப்பா எல்லாரும் அப்படின்லாம். அதாவது எல்லாமே பயனை கருதிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி பண்றது எல்லாமே ராஜச தானத்துல நம்மளுக்கு சேரும். மூணாவதா தாமச தானம். அதேஷ காலே யத் தானம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அபாத்ரேபியஸ்ச தீயதே. அசத் கிருத மவஜ்ஞாதம் தத் தாமச முதாஹிருதம். மீனுவே இல்லையா? இருக்கேன் மேம். சாரி நவனிதா மேம், எனக்கு மியூட் போட்டேன், எதுக்கும் மன்னிச்சுக்கோ. அதேஷ காலே யத்தானம் அதேஷ காலே யத்தானம் அபாத்ரேபியஸ்ச தீயதே அபாத்ரேபியஸ்ச தீயதே அசத்கிருதமவஜ்ஞாதம் அசத்கிருதமவஜ்ஞாதம் தத்தாமசமுதாஹிருதம் தத்தாமசமுதாஹிருதம். அதேஷ காலே யத்தானம் அபாத்ரேபியஸ்ச தீயதே அசத்கிருதமவஜ்ஞாதம் தத்தாமசமுதாஹிருதம். அதேஷ காலே யத்தானம் அபாத்ரேபியஸ்ச தீயதே அசத்கிருதமவஜ்ஞாதம் தத்தாமசமுதாஹிருதம். ஓகே. சோ தாமச தானம்ங்கிறது எதை சொல்லுவா அப்படின்னா, கொஞ்சமும் மரியாதையே இல்லாம செய்யக்கூடிய தானம். அலட்சியம், நம்ம பண்ற அந்த தானத்துல அப்பேற்பட்ட அலட்சியம். அது மாதிரி பேச்சு, ஒருத்தருக்கு அந்த தானம் கொடுக்கும்போது அவளுக்கிட்ட கடுமையா பேசிட்டு, ஏன்னா நான் கொடுக்குறேன் அதனால நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு கடுமையா பேசி, அது மாதிரி மிரட்டி பேசி, இந்த பக்கம் இனிமே வரவே கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு திட்டின்டே அவளுக்கு தானம் கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் பண்றது எல்லாமே தாமச தானம். அப்படி எல்லாம் பண்ற தானத்துக்கு நீ பண்ணாமையே இருக்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி இகழ்ச்சியோட கொடுக்கக்கூடிய தானம் எல்லாமே தாமச தானம் அப்படின்னு. அது மாதிரி முன்னாடி சொன்னேன், சாத்விக இதுல தேச காலம் பார்த்து கொடுக்கறது.
அதெல்லாம் இல்லாம என்ன நேரமா இருந்தாலும் என்ன இடமா இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை அவளுக்கு அது இந்த நேரத்துல தேவைப்படுமா படாதாங்கிறதெல்லாம் தெரியாம எடுத்து நான் தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா பாருங்க. இப்போ ஒரு படிக்காதவன்கிட்ட போய் இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு புக்கு தானம் பண்ணணும் கொடுக்கறேன் அப்படின்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கோ? இல்ல இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் தான் இந்த மாதிரி தேவையில்லாத தேவைப்படாத வெறும் பகட்டுக்காக கொடுக்கிற தானம் உனக்கு நல்லதை கொடுக்கலைனாலும் உனக்கு அது நரகத்துல கொண்டு போய் தள்ளும் அப்படின்னு. ஏன்னா அத கொடுக்கிற தானம் கொடுக்கிறவாளுக்கு மனசு வருத்தப்படுற மாதிரி நீ கொடுத்தேன்னா அது உன்னை நரகத்துக்கு தான் இழுத்துன்னு போகும் அப்படின்னு சொல்ற. தேவையில்லாத தானத்தை கொடுக்கறது சாஸ்திரத்துல சாஸ்திர முறைக்கு எல்லாம் மீறி கொடுக்கிற அந்த தானம் அதெல்லாம் சும்மா வெறும் ஒரு வேஷத்துக்காக கொடுக்கிற அந்த தானம் இதையெல்லாம் நரகத்துக்கு தான் நம்மள கொண்டு போகும் அந்த தாமச தானம் எல்லாமே அப்படின்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி யாகம், தானம், தவம், உணவு இது எல்லாமே நம்மளுக்கு சொல்லிட்டா 3 விதமும் சாத்வீகம் எப்படி இருக்கும், ராஜச எப்படி இருக்கும், தாமச இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டா. இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ எல்லாத்துலயுமே நம்ம சாத்வீக முறையை தான் நம்ம கையாளணும். இந்த ராஜச தாமச வகைகளை நம்ம பூரணமாக விளக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அத நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த 3த்தையும் தனித்தனியா அவர் சொல்லியிருக்கார் பகவான். அத இப்போ நம்மளுக்கு ஏன் நம்ம சாத்வீகமான யஜ்யம், தானம், தவம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நம்மள பகவான் கிட்ட அழைச்சிட்டு போகும் அப்படிங்கறத இன்னும் டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்றா. அதுல ஏதாவது அந்த சாத்வீக தான தவம்ல யாகத்துல ஏதாவது நம்ம சின்ன குத்தம் குறை இருந்தா அதையெல்லாம் எப்படி நம்ம பூர்த்தி பண்றது அப்படிங்கறதெல்லாம் இப்போ நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்க போறார். அந்த சாத்வீக பார்ட்ட மட்டும் நம்மளுக்கு டீட்டெயில்டா இப்போ சொல்ல ஆரம்பிக்க போறார். ஓம் தத் சதிதி நிர்தேஷக ஷோருக்கு ஷக பண்ணிக்கோங்க. பிரம்மணஸ் த்ரிவிதஸ் ஸ்மிருதஹ பிராமணாஸ் தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதாஃ புரா. நித்யா சுரேஷ் மேம். ஓம் தத் சதிதி நிர்தேஷக. ஓம் தத் சதிதி நிர்தேஷக. பிரம்மணஸ்த்ரிவிதः ஸ்மிருதः. ब्रह्मणस्त्रिविधस्मृतः. ब्राह्मणास्तेन वेदाश्च. ब्राह्मणास्तेन वेदाश्च. यज्ञाश्च विहिताः पुरा. यज्ञाश्च विहिताः पुरा. ॐ तत्सदिति निर्देशः. ब्रह्मणस्त्रिविधस्मृतः. ब्राह्मणस्तेन वेदाश्च यज्ञाश्च विहिताः पुरा. ॐ तत्सदिति निर्देशः. ब्रह्मणस्त्रिविधस्मृतः. ब्राह्मणस्तेन वेदाश्च यज्ञाश्च विहिताः पुरा. Thank you, ma'am. So இங்க ஓம் தத் சத் நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்றோமே எண்டுல ஓம் தத் சத்து அதனுடைய தாத்பரியத்தை சொல்றா. இது நான் அடுத்த கிளாஸ்ல டீட்டெயில்டா சொல்றேன். ஏன்னா இது கொஞ்சம் படிச்சு புரிஞ்சு நீட்டா சொல்லணும். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நம்மளுக்கு. ஓம் தத் சத்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதை நான் படிச்சு நான் சொல்றேன். வேதத்துல சொல்லக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தைகள் இது ஓம் தத் சத்து. அடுத்தது சொல்றேன். அவர் அதுல இப்ப ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஓம்னா என்ன, தத்து சத்து எல்லாத்தையும் சொல்ல போறார். முடிச்சிடலாமா இல்லைன்னா? சரி, இந்த ஸ்லோகத்தை ஒண்டி முடிச்சுடுறேன். தஸ்மா தோமித்
इत्युदाहृत्य यज्ञ दान तपः क्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनाम्. விஜயலட்சுமி மாமி. तस्मादोमित्युदाहृत्य तस्मादोमित्युदाहृत्य यज्ञदानतपःक्रियाः यज्ञदानतपक्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनाम्. सततं ब्रह्मवादिनां तस्मादोमित्युदाहृत्य यज्ञदानतपक्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनां तस्मादोमित्युदाहृत्य यज्ञदानतपक्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनाम्. ஓகே. சோ அந்த நம்ம என்ன இப்போ நம்ம பண்ணினாலும் முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றோம்? ஓம் சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸ்லோகம் சொல்றதா இருந்தாலும் எது பண்ணறதா இருந்தாலும் முதல்ல அந்த பிரணவ மந்திரம் ஓம்ங்கிறத சொல்றோம். ஓம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, பிரம்மத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு. சோ வேதம் ஓதும் போதும் நம்மளுக்கு ஓம் ஹரிஹி ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். ஓம்ங்கிறது தான் நம்மளுக்கு முதல்ல இது. சோ அந்த நாமம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இங்க சொல்றா. அந்த ஓம்ங்கிற அந்த ஒரு சொல்ல நம்ம உச்சரித்தா நம்ம பண்ற அந்த கர்மங்கள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ற அந்த குற்றங்கள் எல்லாமே அகன்று போயிடுமா அந்த ஓம்ங்கிற அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது. நம்மளுடைய அனுஷ்டாங்கள் நம்மளுக்கு தெரியாமையே சில தப்பு பண்ணலாம் இல்லையா, அது எல்லாமே அகன்று போயிடும். எல்லாமே நம்ம தெரியாம பண்ற அந்த தப்பு கூட நம்மளுக்கு அந்த தப்புங்கிற பார்ட்டு போய் நம்மளுக்கு மங்களம் தரக்கூடியதாகவே அமையும் அப்படின்னு சொல்றா. அதுதான் அந்த ஓம்ங்கிற அந்த மந்திரத்துக்கு அந்த சாட்சாத் அந்த பிரம்மத்தினுடைய ஒரு பெயர் தான் ஓம் அப்படிங்கிறா. சோ அந்த ஓம்னு சொல்லி ஆரம்பிக்க கூடியது நம்ம பண்ணக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாத்தையும் களைகிறது அப்படின்னு சொல்ற. பகவானுடைய ரொம்ப பவித்திரமான பரிசுத்தமான நாமம்ங்கிறது அந்த ஓம் அப்படின்னு. சோ ஓம்னு ஆரம்பிக்கிறதுடைய பயனை சொல்லியிருக்கா. அடுத்தது தத்து, அடுத்தது சத்து. இந்த மூணுமே பிரம்மத்தினுடைய 3 முக்கியமான நாமாக்கள் தான், பிரம்மத்தை சொல்லக்கூடியதுதான். சோ இப்போ ஓம்ங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ சொல்லிட்டா அடுத்தது தத்து, அப்புறம் சத்து. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த பார்ட். இன்னுமே நான் அதை திருப்பியும் நான் சொல்றேன் உங்களுக்கு. 23 நான் திருப்பியும் மீனிங் சொல்றேன் நான் அடுத்த கிளாஸ்ல. ஓகே, எண்டிங் சொல்லலாம். எண்டிங் கலைவாணி மேம். எஸ் மேம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீமஹீஷாः கோப்ராமணேभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम असतो मा सद्गमय तमसो मां ज्योतिर्गमय मृत्योर्माम् अमृतं गमय. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ॐ तत्सत्।